எனது 15 வயதில் 2000-இல் நான் எனது முதல் ஒலிம்பிக் அணியில் இடம் பிடித்தேன். ஆனால் என்னால் 5வது இடத்தையே பிடிக்க முடிந்தது. அந்த ஏமாற்றத்துடன் தான் திரும்பினேன். நான் ஒரு பதக்கத்தோடு வீட்டிற்கு வர விரும்பினேனே தவிர நான் போட்டியில் கலந்து கொண்டேன் என்ற சான்றிதழுடன் அல்ல. எனவே அந்த தோல்வியை நான் எனது ஊக்க சக்தியாக மோட்டிவேஷன் மாற்றிக்கொண்டேன். முதல் ஒலிம்பிக் முடிந்து 6 மாதங்களுக்கு பிறகு நான் எனது முதல் உலக சாதனையை முறியடித்தேன். சாப்பிடுவது, தூங்குவது, நீந்துவது, உண்மையில் அது மட்டும்தான் என் வாழ்க்கை. 5 அல்லது 6 வருடங்களுக்கு ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் நான் பயிற்சி செய்தேன். எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதில்லை. கிறிஸ்துமஸ், பிறந்த நாள், விடுமுறை நாட்கள் என எதுவாக இருந்தாலும் நான் நீச்சல் குளத்தில்தான் இருப்பேன். இதற்கு காரணம் இதுதான். நீச்சலில் நீங்கள் ஒரு நாள் விடுப்பு எடுத்தால் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப உங்களுக்கு 2 நாட்கள் தேவைப்படும். எனவே ஞாயிற்றுக்கிழமை யாராவது விடுமுறை எடுத்தால் அவர்கள் மீண்டும் பழைய வேகத்திற்கு வர செவ்வாய்க்கிழமை ஆகிவிடும். ஆனால் நான் ஓய்வே எடுக்காததால் அவர்களை விட பல நாட்கள் முன்னிலையில் இருந்தேன். நான் செய்வதில் முழு ஈடுபாட்டுடன் இருந்தேன். என் வாழ்க்கை முழுவதும் நீச்சல் குளத்தை சுற்றியே அமைந்தது. எனக்கு நீச்சலில் உதவாத எதையும் நான் செய்யவில்லை. விளையாட்டு வரலாற்றில் வேறு யாரும் செய்யாத ஒன்றை நான் செய்ய விரும்பினேன். அதுதான் எனக்கு பசியை தந்தது. ஒரு பதக்கம் வென்றுவிட்டு அமைதியாக இருக்க நான் விரும்பவில்லை. நான் இன்னும் வேகமாகச் செல்ல விரும்பினேன். நான் நேரத்தை துரத்தினேன். நான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எட்டினால் உலகத்தில் யாராலும் என்னை தோற்கடிக்க முடியாது என்று எனக்கு தெரியும். என் தோல்விகள் எனக்கு நிகழ்ந்த மிகச்சிறந்த விஷயங்கள். நான் தோற்றேன் என்றால் நான் சரியாக தயாராகவில்லை என்று அர்த்தம். விளையாட்டில் நாம் எதை கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும். அதுதான் விளையாட்டின் அழகு. உங்கள் மனம் மிகவும் சக்தி வாய்ந்த கருவி. என் சிறு வயதில் முடியாது, can't என்ற வார்த்தையை என் அகராதியிலிருந்தே நீக்கச் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. முடியாது என்று நீங்கள் சொல்லிவிட்டாலே உங்கள் மனதை நீங்களே முடக்கிவிடுகிறீர்கள் என்று அர்த்தம். கனவு காணுங்கள், திட்டமிடுங்கள், அடையுங்கள். ட்ரீம், பிளான், ரீச். ஒரு கனவை காணுங்கள், அதற்கான திட்டத்தை வகுத்துக் கொள்ளுங்கள், அதை நோக்கிச் செல்லுங்கள். அது சரியாக வரவில்லை என்றால் மீண்டும் திட்டமிடுங்கள். ரோமன் நகரம் ஒரு நாளில் கட்டப்படவில்லை. பொறுமையாக செயல்படுங்கள்.